வணக்கம். ஜூலை 3ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஜூலை 2ஆம் தேதி நிஃப்டி ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 14,551 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 16,551 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க 2,000 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 14,203 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 13,555 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 648 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஏர்டெல் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், ஒரு பிளாக் டீல் நடப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. சிங்டெல் அவங்க கைவசம் இருக்கக்கூடிய ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. 20,000 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான முயற்சியில் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். அதே செய்தியில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, சிங்டெல் சில தினங்களுக்கு முன்னாடி GQG பார்ட்னர்ஸ்க்கு சில ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. அது வழியாக 5,849 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 0.8% ஸ்டேக்கை விற்பனை செய்திருக்கிறாங்க. லார்சன் அண்ட் டியூப்ரோ நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைச்சிருக்கிற தகவல். என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, சவுதி ஆரம்கோ கிட்ட இருந்து $4 பில்லியன் மதிப்பிற்கான ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அன்கன்ஃபர்ம்டு ரிப்போர்ட்டாக தான் சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். லார்சன் அண்ட் டியூப்ரோக்கு UBS பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 4,180 ரூபாய். தற்போதைய லெவலில் இருந்து 15% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்பைஸ் ஜெட் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், டெல்லி ஹைகோர்ட் கண்டெம்ட் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க ஸ்பைஸ் ஜெட்டுக்கு. என்ன காரணம், மே மாதத்தில் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. அதை பின்பற்றல ஸ்பைஸ் ஜெட். என்ன தீர்ப்பு வழங்கியிருந்திருக்கிறாங்க, 2 போயிங் ஏர்கிராஃப்ட் மற்றும் 3 ஏர்கிராஃப்ட் இன்ஜின்ஸை TWC ஏவியேஷன் கேபிட்டலுக்கு வழங்க வேண்டும்னு உத்தரவு போட்டிருந்திருக்கிறாங்க. அதை அவங்க செய்யலை. அதனால் இப்போ கண்டெம்ட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதற்கும் அவங்க கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. ஜூலை 8ஆம் தேதிக்குள்ளார இது செய்துட்டாங்க அப்படின்னா அந்த கண்டெம்ட் நோட்டீஸ் கைவிடப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க டெல்லி ஹைகோர்ட். தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸில் இருந்து. கோடெக் மஹிந்திரா பேங்க் இப்போ செய்தியில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. பத்திரிகையில் ஒரு செய்தி குறித்து. இந்த செய்தி நாமளும் நேற்று வீடியோவில் பார்த்துருந்தோம். என்ன செய்தி, அதானி மற்றும் ஹிண்டன்பர்க் அந்த சர்ச்சையில் இப்போ கோடெக் மஹிந்திராவுடைய பேரும் இடம் பிடிக்குது அப்படின்னு எக்கனாமிக் டைம்ஸில் நம்ம செய்தி பார்த்துருந்தோம். அது குறித்து விளக்கம் கேட்டிருக்கிறாங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். கோடெக் மஹிந்திரா பேங்க் நேற்று இன்ட்ராடேயில் ஒரு வீழ்ச்சியை பார்த்துருக்கு. 4% விழுந்ததுன்னு எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க, இந்த செய்தி தான் காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. அதானி ஹிண்டன்பர்க் சர்ச்சையில் இப்போ கோடெக் மஹிந்திரா பேங்குடைய பேரும் இடம் பிடிக்குது. எப்படி இடம் பிடிக்குது, நேற்று நம்ம இந்த செய்தி பார்த்துருந்தோங்க. செபி ஹிண்டன்பர்க்கு ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. அதற்கு ஹிண்டன்பர்க் பொது வழியில் பதில் கொடுத்துருக்காங்க. என்ன பதில் கொடுத்துருக்காங்க, அவங்க துவங்கும் போதே இது முட்டாள்தனமான ஷோகாஸ் நோட்டீஸ் தான் ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் செபிக்கு பல கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க. அதில் ஒரு கேள்வி ஏன் கோடெக் மஹிந்திரா பேங்குடைய பேர் அந்த ஷோகாஸ் நோட்டீஸில் இடம் பிடிக்கலன்னு கேட்டிருந்திருக்கிறாங்க. மறுபடியும் ஒரு பெரிய நிறுவனத்தை காப்பாற்ற முயற்சி செய்தா செபி அப்படின்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறாங்க ஹிண்டன்பர்க். கோடெக் மஹிந்திரா குரூப் இதற்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. கோடெக் குரூப் ஃபண்டுடைய இன்வெஸ்டர்ஸ் ஹிண்டன்பர்குடைய பார்ட்னர்ஸாக இருக்கிறாங்கன்றது கோடெக் மஹிந்திரா குரூப்புக்கு தெரியாதுன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒன்று உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க, ஹிண்டன்பர்க் ரிசர்ச் கண்டிப்பாக அவங்களுடைய கஸ்டமராக இருந்ததில்லை. 2 ஃபண்ட்ஸ் தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று K இந்தியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட், மற்றொன்று கோடெக் மஹிந்திரா இன்டர்நேஷனல் லிமிடெட். இந்த இரண்டுலுமே ஹிண்டன்பர்க் ரிசர்ச் கிளைண்ட்டாக இல்லை. அதே மாதிரி இதில் முதலீடு செய்திருக்கிறவங்க ஹிண்டன்பர்குடைய பார்ட்னராக இருக்கிறாங்கன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாதுன்ற விளக்கம் கொடுத்துருக்காங்க கோடெக் மஹிந்திரா குரூப். ஹிண்டன்பர்க் அதானி சர்ச்சையில் இப்போ கோடெக் மஹிந்திரா பேங்குடைய பேரும் இடம் பிடிக்குதுன்ற செய்தி நம்ம பார்த்தது தான். இப்போ எக்கனாமிக் டைம்ஸில் கூடுதல் தகவல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹிண்டன்பர்க் ரிசர்ச் தகவல் அறியும் சட்டம் RTI கீழே யாரெல்லாம் செபி தரப்புல இருந்து யாரெல்லாம் இந்த கேஸை விசாரணை செய்திருக்கிறாங்கன்றது கண்டறியறதுக்கான ஒரு முயற்சியில் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அவங்க இந்த பெரிய கம்பெனிகளுக்கு சாதகமாக இருந்திருக்கிறாங்களா அப்படின்றதுக்காகத்தான் இதை செய்வதாக ஹிண்டன்பர்க் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க 3 விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. செபி சில புரோக்கர்ஸ்க்கு அழுத்தம் கொடுத்துருக்கிறாங்க. என்ன அழுத்தம்னா, அந்த புரோக்கர்ஸ் எல்லாமே ஷார்ட் செல்லர்ஸாக
இருந்திருக்கிறாங்க அதானி ஸ்டாக்ஸில் அழுத்தம் கொடுத்து அந்த ஷார்ட் செல்லிங் எல்லாமே முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஷார்ட் செல்லிங் எப்படி முடிவுக்கு கொண்டு வர முடியும்? பையிங் பண்ண தான் முடியும். அப்போ அது பையிங் பண்ணுறதுனால டிமாண்ட் அதிகரிக்குது. அதனால் அதானி ஸ்டாக்ஸ் விழாமல் செபி காப்பாற்றுறாங்கன்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அடுத்த குற்றச்சாட்டு ஹிண்டன்பர்க் வைப்பது செபி பொறுப்பாக நடந்துக்கலன்றது தான். செபி மோசடி செய்த ஆட்களை பாதுகாக்க முயற்சி செய்கிறாங்க. ஆனால் முதலீடு செய்த ஆட்களை பாதுகாக்கிறது தான் அவங்களுடைய கடமையாக இருந்திருக்க வேண்டியது. ஆனால் அதை விட்டுட்டு அவங்க மோசடி செய்தவங்களை பாதுகாக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டை எழுப்பியிருக்கிறாங்க ஹிண்டன்பர்க். மூன்றாவதாக ஹிண்டன்பர்க் இந்த ஷார்ட் செல்லிங் பண்ணதில் லாபம் பார்த்துருக்குறாங்களா இல்லை நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்களான்னு பார்க்கும்போது அதற்கும் அவங்க பதில் கொடுத்துருக்குறாங்க. லாபம் பார்த்துருக்குறாங்க, அது கிராஸில். ஆனால் நெட்டாக பார்க்கும்போது பிரேக் ஈவன் கூட ஆகலைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஷார்ட் செல்லிங்கில் $4.1 மில்லியன் அவங்க லாபம் பார்த்துருக்குறாங்க. ஆனால் அவங்க ரிசர்ச்சுக்கும் லீகலுக்கும் அவங்க செலவு செய்தது பார்க்கும்போது பிரேக் ஈவன் கூட ஆகலன்ற விளக்கம் கொடுத்துருக்குறாங்க ஹிண்டன்பர்க். அகிகோ குளோபல் சர்வீசஸ் IPO முடிஞ்சு லிஸ்ட் ஆகியிருக்கு. நேற்று NSE-உடைய SME பிளாட்ஃபார்மில் 27% கூடுதலாக லிஸ்ட் ஆகியிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். ஸ்டாக் புரோக்கிங் ஸ்டாக்ஸ் நேற்று கீழே விழுந்திருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க, அதுதான் காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. 10% வரைக்கும் சில ஸ்டாக்ஸ் விழுந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. என்ன செய்தி நம்ம பார்த்துருந்தோம்னா, செபி புது விதிகளை கொண்டு வராங்க அக்டோபர் மாதத்துலேருந்து. இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் அதிகமாக வால்யூம் கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக் புரோக்கர்ஸ்க்கு எல்லாமே அவங்க டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. 15% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்துருக்காங்க. அது இனி செய்யக்கூடாது, வால்யூம் பேஸ்டாக டிஸ்கவுண்ட் வழங்கக்கூடாதுன்ற புது விதியை கொண்டு வராங்க செபி. அக்டோபர் மாதத்துலேருந்து அமல்படுத்துகிறாங்க. அதனால் சில ஸ்டாக் புரோக்கிங் ஸ்டாக்ஸ் நேற்று விழுந்திருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்காங்க. எந்தெந்த ஸ்டாக்ஸ்? ஏஞ்சல் ஒன், 5 பைசா கேபிட்டல், SMC குளோபல் செக்யூரிட்டிஸ் மற்றும் மோதிலால் ஓஸ்வால். 5 பைசா கேபிட்டல் தரப்பிலிருந்து மற்றொரு அப்டேட்டும் இருக்குது. MCX அபராதம் விதிச்சிருக்கிறாங்க கம்பெனி மீது. 2.59 கோடி ரூபாய் அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த 14 நாட்களுக்கு புதிதாக கிளைண்ட்ஸை அவங்க சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன காரணம், என்ன குற்றச்சாட்டுன்னு பார்க்கும்போது, மார்ச் மாதத்தில் 8 டெக்னிக்கல் கிளிச்சஸை 5paisa.com சரியாக அவங்க கொடுக்கல, அங்கே ரிப்போர்ட் பண்ணல. அது தாமதமாக செய்திருக்காங்க, இல்லை அப்படியே விட்டுருக்காங்கன்னு தெரியலைங்க. ஆனால் அவங்க கரெக்டான நேரத்தில் அந்த ரிப்போர்ட்டிங் பண்ணாத காரணமாகத்தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. நொமுரா ஐடி செக்டரில் புல்லிஷாக இருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். அவங்களுடைய டாப் பிக்ஸை வெளியிட்டிருக்கிறாங்க. லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் இன்ஃபோசிஸ், விப்ரோ, டெக் மஹிந்திரா அவங்களுக்கு பிடித்த ஸ்டாக்ஸ். மிட் கேப்ஸில் கோஃபோச் மற்றும் பிர்லா சாஃப்ட். பிரபலமாக இருக்கக்கூடிய வேறு ஸ்டாக்ஸ் HCL டெக்னாலஜிஸ், TCS. HCL டெக்னாலஜிஸ்க்கும் அவங்க ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. நியூட்ரலேருந்து பையாக. TCSக்கும் அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ரெடியூஸ்லேருந்து நியூட்ரலாக உயர்த்தியிருக்கிறாங்க. டாடா கன்சல்டன்சி சர்வீஸுடைய ரேட்டிங். டாட்டாவுடைய மற்றொரு நிறுவனம் ட்ரெண்ட் லிமிடெட், அவங்க தரப்புல அப்டேட் இருக்குது. ஹரியானாவில் அவங்களுடைய வெஸ்ட் சைடுடைய 229வது கடையை திறக்கிறாங்க. அதானி போர்ட்ஸ் ஜூன் மாதத்திற்கான பிஸ்னஸ் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. கார்கோ வால்யூம் ஜூன் மாதத்தில் மட்டும் 37 MMT இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 12% அதிகரிச்சிருக்கு. ஒட்டுமொத்த குவார்ட்டருக்கு பார்க்கும்போது 109 MMT இயர் ஆன் இயர் 8% அதிகரிச்சிருக்கு. செக்யூரிட்டி சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்கிற கால அளவு 12 மாதம். இன்டர்குளோப் ஏவியேஷன், இண்டிகோ ஏர்லைன்ஸ் அவங்களுக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 5115 ரூபாய், 21% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பிரின்ஸ் பைப்ஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 850 ரூபாய், 23% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மகாநகர் கேஸ் பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 1917 ரூபாய், கிட்டத்தட்ட 10% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. ஹைண்ட்வேர் ஹோம் இனோவேஷன்ஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 600 ரூபாய், கிட்டத்தட்ட 35% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. HCL டெக்னாலஜிஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. பாட்னாவில் அவங்களுடைய குளோபல் டெலிவரி சென்டரை திறக்கிறாங்க. HCL டெக்னாலஜிஸ்லேருந்து மற்றொரு அப்டேட்டும் இருக்குது. IBM உடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஜென் AI சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸை அவங்க துவங்குறாங்க. இது வழியாக கிட்டத்தட்ட 10,000 ஊழியர்களை அவங்க ட்ரைனிங் பண்ண போகிறாங்க IBM உடைய AI மற்றும் டேட்டா பிளாட்ஃபார்மில். வீவன் லிமிடெட் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. 5 ஆண்டிற்கான கான்ட்ராக்ட் மத்திய பிரதேஷ் அரசுக்கிட்டேருந்து. அதோடைய மதிப்பு 13.4 கோடி ரூபாய். ஷாரிகா என்டர்பிரைசஸ் தரப்பில் அப்டேட் இருக்குது. கம்பெனி ஒரு புது முதலீடு செய்திருக்கிறாங்க. கான்ட்ரானிக்ஸ் ஸ்விட்ச் கியர் இந்தியா பிரைவேட் லிமிடெட்டில் மெஜாரிட்டி ஸ்டேக் வாங்கியிருக்கிறாங்க. TD பவர் சிஸ்டம்ஸ் தரப்பில் அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு புது ஆர்டர் கிடச்சிருக்கு. யார்கிட்டதுன்றது சொல்லலை. US ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர்ன்ற தகவல் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. கேஸ் டர்பைன் ஜென்ரேட்டர்ஸ்க்கான ஆர்டர், அதோடைய மதிப்பு $9.28 மில்லியன். டினோரா இந்தியா நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. 13% அதிகரிச்சிருக்கு க்ளோசிங் பேசிஸில். கம்பெனிக்கு ஒரு புது ஆர்டர் கிடச்சிருக்கு. யார்கிட்ட இருந்து? நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் கிட்டேருந்து. அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 39 கோடி ரூபாய். IOL கெமிக்கல்ஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. நேற்று இன்ட்ராடேல 10% அதிகரித்தது. மணி கண்ட்ரோல் என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க, இந்த செய்தி நாமளும் பார்த்துருந்தோங்க. நேற்று சைனீஸ் அத்தாரிட்டிஸ் கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க, கொலஸ்ட்ரால் மருந்துக்கு. அது ஒரு முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. நேற்று IOL கெமிக்கல்ஸ் நல்லா இன்ட்ராடேல பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க.
தேவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தரப்பு அப்டேட் இருக்குது. புதிதாக கிடைத்த ஆர்டர்ஸுடைய மதிப்பு 8 கோடி ரூபாய். குஜராத் அரசு கிட்டேருந்து கிடைத்த ஆர்டர்ஸ்னு சொல்லியிருக்கிறாங்க தேவ் இன்ஃபர்மேஷன். சிடிஎஸ்எல் போனஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேர் போனஸாக வழங்குறாங்க, ஒரு ஷேர் வைத்திருந்தா. கேபிஐ கிரீன் ஸ்டாக் ஸ்பிளிட்கான ரெக்கார்ட் டேட்டா அறிவிச்சிருக்காங்க. 10 ரூபாய் இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ 5 ரூபாயாக மாற்றுறாங்க. இப்போ ரெக்கார்ட் டேட்டா அறிவிச்சிருக்கிறாங்க ஜூலை 18ஆம் தேதி. சுதர்ஷன் கெமிக்கல்ஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. இந்தியா ரேட்டிங்ஸ் அண்ட் ரிசர்ச் கிரெடிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. லாங் டேர்முக்கு அப்கிரேட் நடந்திருக்கு. AA- AA உயர்த்தப்பட்டிருக்கு. அவுட்லுக் ஸ்டேபிள். ஷார்ட் டேர்முக்கு A1+ வழங்கியிருக்கிறாங்க. கிரெடிட் ரேட்டிங் குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். எப்படி புரிந்து கொள்ளலாம், அதிகபட்ச ரேட்டிங் என்ன, குறைவான ரேட்டிங் என்ன, லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் அவுட்லுக்னா என்ன, அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. புருவாங்கரா தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. பெங்களூரில் 7 ஏக்கர் நிலத்தை வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுடைய ப்ராஜெக்டை ஆரம்பிக்க இருக்கிறாங்க. அது வழியாக 900 கோடி ரூபாய் வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க புருவாங்கரா. சிஎஃப்எஃப் ஃப்ளூயிட் கண்ட்ரோல் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. மதிப்பு 10.5 கோடி ரூபாய். மெட்டீரியல் ஆர்கனைசேஷன் மும்பை கிட்டேருந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க சிஎஃப்எஃப் ஃப்ளூயிட் கண்ட்ரோல். ஆல்ஃபா லாஜிக் டெக்ஸஸ் போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட்டா அறிவிச்சிருக்கிறாங்க. போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 13ஆம் தேதி. போனஸ்க்கான பின்னணி முன்னவே அறிவித்தது தான் இது. 14 ஷேர்ஸ் போனஸாக கொடுக்குறாங்க. 48 ஷேர்ஸ் வைத்திருந்த ரெக்கார்ட் டேட் படி. பிரமல் என்டர்பிரைசஸ் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் பிரைவேட் பிளேஸ்மெண்ட் வழியாக 180 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறாங்க. அதற்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க? ஆண்டிற்கு 9.5%. மார்க்சன்ஸ் ஃபார்மா தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு மார்க்கெட்டிங் ஆத்தரைசேஷன் கிடச்சிருக்கு UK MHRA கிட்டேருந்து. அவங்களுடைய சில மருந்துக்கு அது என்ன பட்டியல், என்ன மருந்து அப்படின்ற பட்டியலையும் வெளியிட்டிருக்கிறாங்க மார்க்சன்ஸ் ஃபார்மா. NHC ஃபுட்ஸ் அவங்க ஸ்டாக் ஸ்பிளிட்கான ரெக்கார்ட் டேட்டா அறிவிச்சிருக்கிறாங்க. ஸ்டாக் ஸ்பிளிட்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 22. ஸ்டாக் ஸ்பிளிட்கான பின்னணி முன்னவே அறிவித்தது தான். 10 ரூபாயாக இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாயாக மாற்றுறாங்க NHC ஃபுட்ஸ். கான்கார் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். கண்டெய்னர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அரசு அவங்களுடைய ஸ்டேக்கை விற்பனை செய்வாங்கன்ற எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்கிற சில ஸ்டாக்ஸில் இதுவும் ஒன்று. இப்போ என்ன அப்டேட் மணி கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்கன்னா, அதை ப்ரைவேட்டைஸ் செய்வதற்கான அரசுடைய நடவடிக்கை ஃபெயிலியர் ஆகியிருக்கு. அதற்கு பெரிய டேக்கர்ஸ் யாரும் இல்லை. அதனால் என்ன பண்ண போகிறாங்க அரசுனா, 5-7% ஸ்டேக்கை இப்போதைக்கு விற்பனை செய்வதற்கு அரசு முடிவு செய்திருக்கிறாங்கன்னு அன்கன்ஃபர்ம்டு செய்தி சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். ஆஃபர் ஃபார் சேல் அல்லது குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக அரசு கண்டெய்னர் கார்ப்பரேஷனில் இருக்கக்கூடிய ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். சோலார் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். நேற்று இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. நேற்று 11% இன்ட்ராடேல அதிகரிச்சிருக்கு. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க? அதற்கு முன்னாடி மார்க்கெட் கேபிடலைசேஷனும் நேற்று 1 லட்சம் கோடி லெவலில் கடந்திருப்பதாக அதே எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. அதிகரித்ததற்கு முக்கிய காரணம் சொல்லியிருப்பது என்னென்னா, கம்பெனியுடைய ஒரு சப்சிடரி நிறுவனம் அவங்களுக்கு 3 புது எக்ஸ்ப்ளோசிவ் ஃபார்முலேஷன்ஸ் கிடச்சிருக்கு. அது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு அவங்க விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். பன்சல் வயர் IPO குறித்தான அப்டேட் இன்னைக்கு ஓப்பன் ஆகுது. வெள்ளிக்கிழமை முடிவுக்கு வருது. என்ன விலை நிர்ணயித்திருக்கிறாங்க? 243 ரூபாய் லோவர் பேண்ட், 256 ரூபாய் அப்பர் பேண்ட். இந்த கம்பெனி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வயர் உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனி. கிரே மார்க்கெட்டில் ப்ரீமியம் 65% கூடுதலாக போய்கொண்டிருப்பதாக அப்டேட் கிடைச்சிருக்கு. கிரே மார்க்கெட்னா என்ன, கிரே மார்க்கெட் ப்ரீமியம்னா என்ன, நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜொமேட்டோ தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு அப்ளிகேஷன் போட்டிருந்துருக்காங்க. அதை திரும்ப பெறுறாங்க. எதற்கான அப்ளிகேஷன்? NBFC நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் நடத்துவதற்காக அந்த விண்ணப்பம். இப்போ அதை திரும்ப பெறுறாங்க ஜொமேட்டோன்ற அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. 10 லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் கொடுத்திருக்கிற பரிந்துரைகள் எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைச்சிருக்கு. 22% வரைக்கும் லாபம் கொடுக்கக்கூடிய 10 லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸுடைய பரிந்துரை. ICICI பேங்க்குக்கு கொடுத்திருக்கிற டார்கெட் 1325, 11% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. கோல் இந்தியாவுடைய டார்கெட் 473, 5% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. நெஸ்லே இந்தியாவுக்கு கொடுத்திருக்கிற டார்கெட் 2880, 13% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்திருக்கிற டார்கெட் 1010, 22% லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. வருண் பீவரேஜஸ்க்கு 1830, 15% மேலே போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. HDFC பேங்க்குக்கு 2000 ரூபாய் டார்கெட் கொடுத்திருக்காங்க. அதாவது 15% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏர்டெலுக்கு கொடுத்திருக்கிற டார்கெட் 1650, 15% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ். டிவிஎஸ் மோட்டார் கம்பெனிக்கு கொடுத்திருக்கிற டார்கெட் 2700 ரூபாய், 16% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ்க்கு 1575 ரூபாய் டார்கெட்டாக கொடுத்திருக்காங்க. அதாவது 13% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. HCL டெக்னாலஜிஸ்க்கு கொடுத்திருக்கிற டார்கெட் 1250, 11% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.